வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல எந்த மாதிரியான விறுவிறுப்பான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு விஜய் பசுபதியை பண்ண மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் என்னைக்கும் நடக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏற்கனவே பசு விஜய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு விஜய் பசுபதி மேல பயங்கரமா ஒரு கோவப்பட்டு பயங்கரமா பசுபதி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே விஜய் மேலே தனிப்பட்ட கோபம் இருந்தாலும் காவேரி மேலே உள்ள கோவத்தினால தான் விஜய் கிட்ட ரியாக்ட் பண்ணுவார். தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பசு. காவேரியை காரணமாக வச்சு தான் விஜய் மேலே கடும் கோபத்துலேயும் இருந்திருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்றைக்கி நடந்த சீன் படி பார்த்தீங்கன்னா இது தனிப்பட்ட ஒரு கோவமாக தான் பசுவுக்கு அமையும். பசுபதியை அடிச்சுட்டு பயங்கரமா வார்ன் பண்ணிட்டும் போயிருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி சும்மா இருப்பாருன்னு பாக்குறீங்களா? அதுதான் கிடையாது. யாரு மேல அதிகமா அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காவேரி மேலதான் அதிகமான ஒரு அன்பை வச்சிருக்காரு. பெரும்பாலான வில்லன்ஸ் கேரக்டர்ல உள்ளவங்கலாம் டைரக்டா போய் ஒரு விஷயத்த தாக்காம அவங்களுக்கு யாரு ரொம்ப ஈடுபாடா ரொம்ப அன்பா இருக்காங்களோ அவங்களதான் போய் தாக்க முயற்சி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் பசுபதியும் நினைக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம காவேரியை ஏதாவது பண்ணாதான் கண்டிப்பாக விஜய்க்கு கோவம் வரும் அப்படின்னு கூட யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகினிக்கும் விஷயம் தெரிய வருது. விஜய் பசுபதியை அடிச்சுட்டு போனன்ற விஷயம். இதை கேட்டு சும்மா இருப்பாங்களா ராகினி? தன்னோட அப்பாவை இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்களே, அவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் பொங்கி எழுற மாதிரி பேசுகிறாங்க. தன்னோட அப்பாவுக்காக ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தன்னோட அப்பாவுக்காக வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்ப்பா, என்ன ஓவராக போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பேசுறதை கேட்ட பசுபதி கொஞ்சம் அமைதியாக இருமா, இதை பற்றிலாம் நினச்சி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, இனிமேல் தான் நம்மளோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, இனிமேல் அவனை என்ன பண்ணுறன்னு பாட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. என்னப்பா என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கேட்க, நீ பொறு ராகினி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. எங்கே அடிச்சா எங்க விஜய்க்கு வலிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட பசுபதி ஒரு பிளான் பண்றாரு. இந்த பிளானை நம்ம ராகினி கிட்டேயே சொல்லாம தான் இருக்காரு. பசுபதியோட நோக்கம் என்னவா இருக்கும், கண்டிப்பா விஜய்க்கு காவேரி மேல அவ்வளோ அன்பு இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. காவேரி இல்லாம வாழ முடியாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம காவேரியை கண்டிப்பாக தாக்கணும்னா விஜய் கண்டிப்பாக அடி வாங்குவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ண முயற்சிக்கிறாரு. வெண்ணிலாவோட மாமா என்னதான் மனசு மாறி இருந்தாலும் ஆனால் வெண்ணிலா மனசு மாறாமல் ஒரே தெள்ள தெளிவாக ஒரே முடிவை தான் எடுத்திருக்காங்க. ஸோ வெண்ணிலா வச்சு நம்ம பல காரியத்தை நம்ம நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி யோசிச்சுட்டு இருக்காரு. பசுபதி அப்புறம் ராகினி உங்க ரெண்டு பேரையும் போய் பார்த்துட்டு நான் வெண்ணிலா ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுக்கப்புறமா வெண்ணிலா கண்டிப்பாக விஜய் இல்லாமல் இருக்க மாட்டா போல, நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை கலைக்கிற மாதிரி பேசுறாரு. பசுபதி ஒரு பக்கம் வெண்ணிலாவோட மாமா பிரெயின் வாஷ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் விஜய் கொடுத்த அடிதான் அவருக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கப்பட்டார் அப்படின்றது தான் உண்மை. பசுபதி அவங்களுக்கு தான் நல்லா பேச வருமே, எப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி அவரோட மனசையும் மாத்திட்டு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பிரச்சனைக்கு இடையில என்ன பண்றாங்க, விஜய் கிட்ட காவேரியும் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நிறைய நடந்துருச்சு காவேரி, ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாரு விஜய். இது எல்லாத்தையும் கேட்ட காவேரியோட மனசுக்குள்ளே ரொம்பவே குழப்பம் அடைகிறது மட்டும் இல்லாமல் விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. நீலாவை திருமண கோலத்தில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எப்படியாவது விஜயை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் எல்லாருமே கூடி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அஜயோட அப்பா வராரு. அஜயோட அப்பா பார்த்ததும் வெண்ணிலாவுக்கு எப்படி இருக்கும், பழைய ஞாபகங்கள்லாம் வரும். கண்டிப்பா அவர் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே பேசி வெண்ணிலாவை சமாதானப்படுத்துறாங்க. அஜயோட அப்பாவும் என்ன பண்றாங்க, போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அன்னைக்கு ஏதோ தெரியாத நடந்த ஒரு தப்புனால இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்பா பண்ண இந்த தப்புக்கு நான் பரிகாரம் பண்ணது தான், இந்த தடவை நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் முன்னிருந்து நடத்தி வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பேசுறாரு. இதுக்கப்புறமா வெண்ணிலாவும் அமைதியாயிடுறாங்க. எந்த காரணத்தை சொல்லி விஜய கோவிலுக்கு வர வைக்க போறாங்க, ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் மேரேஜை திரும்ப மீடியா முன்னாடி சொல்ல வச்சு இதன் மூலியமா அந்த இடத்துக்கு வர சொல்றாங்களா, வெண்ணிலா இதை காரணமா காட்டி பிளாக்மெயில் பண்ணி போலீஸை வர வைக்கிறாங்களா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது தான் விஜய் காப்பாற்றப்படுறாரா, அதுவும் யார் காப்பாத்துறாங்க, நம்ம காவேரி காப்பாத்துறாங்களா? அப்படியே நீங்கள் நினைக்கலாம் காவேரி என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒரு உணர்வு பூர்வமான தருணமாக அமைப்போது அந்த சமயத்தில் தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக முதல் கல்யாணம் தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிரூபணமாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தின் மூலியமாக தான் விஜய் காப்பாற்றப்படுறாரு. ஸோ காவேரி வந்த பிறகு விஜய் காப்பாற்றப்படுறது மட்டும் இல்லாமல் தான் கர்ப்பமாக இருக்கன்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வருது. இதனால் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அளவில்லாத சந்தோஷத்தோட விஜய் என்ன பண்றாரு, காவேரி தூக்கிட்டு சுத்தவும் ஆரம்பிக்கிறாரு, குதிக்க ஆரம்பிக்கிறாரு.
எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ராகினி மற்றும் வெண்ணிலாவுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. இதுக்கப்புறமாவது வெண்ணிலா வந்து விலகி தான் போகிறாங்களா, இல்லை இதே முடிவோட தான் இருக்காங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.